தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த ஊர்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த கடன்களை அடைப்பீர்கள். பணம் பல வழிகளில் வரும். உபரி வருமானத்தால் உள்ள மகிழ்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிடையே ஏற்பட்டிருந்த வாக்குவாதங்கள் குறைய ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் அடைவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். மிதுன ராசி நேயர்களே, இல்லத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அயல்நாட்டு கல்வி படித்து முடிப்பீர்கள். சிலருக்கு அயல்நாட்டில் தொழில் அமையும். தொழிலுக்கு தேவையான புதிய எந்திரங்களை வாங்குவீர்கள். சக தொழிலாளிகளின் நட்பால் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். கடகராசி நேயர்களே, உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொள்ளும். உடல் ஆரோக்கியம் கூடும். பழைய கடன்கள் வீடு தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டுத் தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். பங்கு சந்தையில் வளர்ச்சி உண்டு. சிம்மராசி நேயர்களே, பங்கு சந்தையில் முதலீடு செய்வதை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளவும். கையெழுத்துகளில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேண்டும். மருத்துவரின் ஆலோசனையிலிருந்து மருந்துகள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இரவு நேர பயணத்தை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொழிலில் ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கெமிஸ்ட்ரி படிப்பவர்களுக்கு தகுந்த வேலை கிடைக்க பெறுவீர்கள். தொழிலில் ஏற்றம் காண்பீர்கள். அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளால் ஆதாயம் பெறுவீர்கள். சிலர் விரும்பிய இடம் மாற்றம் செய்து முடிப்பீர்கள். பாதியில் நின்ற கட்டடப் பணிகளை தொடங்கி முடிப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டிற்கு தேவையான நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். தங்கள் ரசனைக்கேற்ப வீட்டின் பராமரிப்பை பணியை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. படிப்புக்கேற்ற தொழில் அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். சிலர் நீண்ட நாள் நினைத்திருந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். சிலர் நண்பர்களுடன் இன்ப சுற்றுலா செல்வீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, கூட்டுத் தொழிலில் சக நண்பர்களிடம் வாக்குவாதம் கூடாது. எதையும் முன்பின் யோசிக்காமல் பேசக்கூடாது. கையெழுத்தில் கவனம் தேவை. கோப்புகளை சரியாக பராமரிக்க வேண்டும். மேல் அதிகாரிகளின் உத்தரவை மீறக்கூடாது. அரசியலில் உள்ளவர்கள் பதவி உயர்வு காண்பீர்கள். மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். உணவகம் நடத்துபவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. புதிய தொழில் முயற்சி கைகூடும். கும்பராசி நேயர்களே, தற்போது தாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் பலிதமாகும். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்பால் தாங்கள் அனைத்து காரியங்களையும் சுபமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றம் உண்டு. புதிய தொழில் வாய்ப்பு அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வீடு கட்டும் பணி தொடங்கி நடத்துவீர்கள். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். அண்டை அயலாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்பு நல்ல தகவலை தரும். நீண்ட நாள் வராமல் இருந்த பாக்கி பணம் வீடு தேடி வரும். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். பொது வாழ்வில் புகழ் கூடும். மீனராசி நேயர்களே, புதிய தொழில் முயற்சியை வாரம் மேற்கொள்ளக்கூடாது. கையெழுத்துகளில் கவனம் தேவை. உணவில் கவனம் தேவை. பழகும்போது நண்பர்களிடம் எச்சரிக்கை வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். கைப்பொருளில் கவனம் வேண்டும். பெரியவர்களின் ஆலோசனையின்றி எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடாது. கும்பராசி நேயர்கள் தினமும் அனுமன் சாலிசாவை கேட்பது மிகுந்த புண்ணியத்தை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.